எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு நெகிழ்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் பார்த்துருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சு, இந்த குறிப்பிட்ட விஷயம் தற்போது வெளியாகி எல்லாருமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. ஒவ்வொருத்தருமே இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்க சங்கீதா அவர்களுடைய நிலையை பார்த்து. அப்படி என்னதான் சங்கீதா அவர்களுக்கு நடந்துச்சு, முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்தாள் அன்னைக்கு நடந்த பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஒட்டுமொத்த தமிழகமுமே எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் ஜூன் 22ஆம் தேதி. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பெண்களும் தாய்மார்களும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் ஜூன் 22ஆம் தேதி. அன்னைக்கு தான் முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். நம்முடைய தமிழகத்தில் நிறைய பேர் தன்னுடைய அண்ணனாகவும் தன்னுடைய மகனாகவும் தன்னுடைய தளபதியாகவும் நிறைய பேர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சருடைய பிறந்த நாளையும் நம்முடைய தமிழகத்தில் இந்த மாதிரி கொண்டாடினது கிடையாது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு சிறு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நேயர்களே, எல்லாருமே சொல்லிட்டு இருந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்மா த்ரிஷா, ஜூன் 22ஆம் தேதி மட்டும் நீங்கள் எதுவுமே பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு போஸ்ட்டும் போட்டுறாதீங்க, எங்கள் அண்ணனை பற்றி எதுவுமே சொல்லிடாதீங்க, ஜூன் 22ஆம் தேதி மட்டும் அமைதியாக இருந்துருங்க அப்படின்னு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை ஜூன் 22ஆம் தேதிக்கு முன்னாடியே, விஜய் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்த பட்சத்தில் ஜூன் 22ஆம் தேதி காலையில் ஆணிச்சு. எதுவுமே த்ரிஷா அவங்க போஸ்ட் போடலை. மதியம் ஆணிச்சு, எந்த ஒரு போஸ்ட்டுமே போடலை. ஒட்டுமொத்த தமிழகமே சந்தோஷமாயிட்டாங்க. அப்பாடி த்ரிஷா அவங்க திருந்திட்டாங்க, அவங்க இதுக்கு மேலே நம்முடைய அண்ணனை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நாம் எப்படியோ காலையிலேருந்து நம்முடைய அண்ணனுடைய பிறந்தநாளை ரொம்பவே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். நம்முடைய தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய மாஸ் ஸ்பீச்சுக்கு நம்ம ஃபயர் மட்டும் விட்டு ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கலாம், இத்தனைக்கும் இவருடைய பிறந்தநாள் வேற அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது த்ரிஷா அவர்கள் ஈவினிங் ஒரு போஸ்ட் போடுறாங்க. நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு பார்ட்டி ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க, பக்கத்தில் த்ரிஷா இருக்கிறாங்க, கேக்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க, ரொம்பவே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு போஸ்ட்டை போடுறாங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே எம்மா இப்படி ஆயிடுச்சே, காலையிலேருந்து சந்தோஷமாக இருந்தோம், இன்னைக்கு இப்படி ஈவினிங் பண்ணிட்டீங்களே அப்படின்னு நிறைய பேர் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர் த்ரிஷாவை பார்த்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, த்ரிஷா அவங்கள எங்களை பார்த்து லட்டில் வச்சேன்னு பார்த்தியாதா, நட்டில் வச்சுருக்கிறேங்கிற சொல்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில், இன்னும் சில பேர் காலையில் தான் சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணன் பயங்கரமாக பேசினார்னு ஃபயர் விட்டுட்டு இருந்தோம், ஈவினிங் இப்படி பார்ட்டி ட்ரெஸ்ஸில் த்ரிஷா கூட வச்சு எங்களை சந்தோஷமே இல்லாமல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வெளியாக இருக்குது. அதாவது நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்களாம். ஆனால் அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் எந்த ஒரு வீடியோ காலுமே எதுவுமே பண்ணலையா. இப்படி இருக்கிறப்ப ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்குதா. முதல்வர் விஜய் அவர்களுக்கு எல்லா வருஷமே அவங்க மனைவி விஷ் பண்ணிவிடுவாங்களாம், பர்த்டே விஷ். ஆனால் இந்த வருஷம் பண்ணலையா. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக முதல்வர் விஜய் அவர்களே வீடியோ கால் பண்ணிட்டாராம் அவருடைய மனைவிக்கு. ஆனால் அவருடைய மனைவி அவர்கள் உடல்நிலை சரியில்லாதவங்க மாதிரி வீட்டில் ரொம்பவே சோகமாக இருந்தாங்களாம். அதை பார்த்தோன்னே முதல்வர் விஜய் அவர்கள் கலங்கி போயிட்டாராம், கண்கள் கலங்கி போயிட்டாராம். இதெல்லாம் நேற்று இரவு நடந்திருக்குது. அதாவது த்ரிஷா அவர்களுடைய பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அப்புறம் நடந்திருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் வெளியான உடனே நிறைய பேருக்கு கண்கள் கலங்கி இருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் சீக்கிரமாகவே சங்கீதா அவர்களை சந்தித்து இருவரும் சேரப்போகிற ஒரு முக்கியமான தகவல் தற்போது வெளியாக இருக்கு நேயர்களே. ஏன்னா அவரால் சங்கீதா அவர்கள் படுற கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியலையா. சங்கீதா அவர்கள் அதை காட்டிக்காமையே இருக்கிறது தான் இதில் ரொம்பவே முக்கியமான விஷயமா. நேர்வே இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.